ஃபுல் மேக்கப்பை அப்பி கொண்டு வர்ற கல்ச்சர் வந்துருச்சா? லிப்ஸ்டிக்களை போட்டு கொண்டு வர்ற கல்ச்சர் வந்துருச்சா? கைக்கு மேல கூட கோன் மெகந்தி போட்டு டிசைன் எல்லாம் வெளியே தெரிகிற மாதிரியான கல்ச்சர் வந்துருச்சா? கையில இங்க இருந்து இங்க வரைக்கும் வளையல் போட்டு காட்டக்கூடிய கல்ச்சர் வந்துருச்சா? இதுல இஸ்லாம்ல எங்கேயாவது இது இஸ்லாத்துல இருக்குதா? இதுக்கெல்லாம் உட்காந்து உள்ள லைக் போட்டு மாஷா அல்லா போடுறாங்கல்ல, அந்த ஆட்களை கண்டுபிடிக்கணும். என்னன்னு புரியுது உங்களுக்கு இஸ்லாம் விளங்கி இருக்குன்னு கேட்கணும். நீங்க போய் பாடுங்க, சினிமா பாட்டை பாடுங்க, எங்கேயாவது தனியா போய் பாடுங்க, ஏதாவது வேலை செய்யுங்க, கச்சேரி செய்யுங்க, என்னமா செஞ்சுட்டு போங்க. எங்கள் ரசூல்லாவை எதற்கு நீங்கள் கையில் எடுப்பீர்கள்? உங்கள் சினிமா பாட்டு மெட்டுக்களில் எங்கள் நபியை எப்படி நீங்கள் உள்ளே சேர்ப்பீர்கள்? ஆணும் பெண்ணுமாக ஜோடி போட்டு கொண்டு உலகத்துக்கே பாடல்களை கொண்டு போய் விதைக்கிறீங்க. எந்த ஊர்ல ஆணும் பெண்ணும் ஜோடி போட்டு ரசூல்லாவை பற்றி பாடக்கூடிய இந்த அந்நிய பெண் கலாச்சாரம், மகரமற்ற ஆண்களோடு கூடிய கலாச்சாரத்தை எந்த ஊர்ல இஸ்லாம் எடுத்து சொல்லுது? நீங்க இஸ்லாம் ஏத்துக்கிட்டீங்க, அப்புறம் ஏன் உங்க பேருக்கு பின்னாடி உங்க பழைய பேரை சேர்த்து வச்சிருக்கீங்க? நிறைய பேர் கேக்குறாங்க. பாத்திமா சபரிமாலா, சபர் மாலா, லா மா சபர். சஹாரான்னு சொல்லி ஒரு மெட்டு எடுத்து அதுல மதினாவையும் நபியும் இணைத்து வச்சு ஒரு பாட்டா மெட்டு போட்டிருக்காங்க. அது பர்சனலாவே எங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டா இருக்கு, ரொம்ப வலிக்குது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. இப்ப இதுக்கெல்லாம் உட்காந்து உள்ள லைக் போட்டு மாஷா அல்லா போடுறாங்கல்ல, அந்த ஆட்களை கண்டுபிடிக்கணும். என்னன்னு புரியுது உங்களுக்கு இஸ்லாம் விளங்கி இருக்குன்னு கேட்கணும். இதுல அந்த சஹாரா பூக்கள் பூக்குதே அப்படிங்கிற ஒரு சினிமா பாட்டு மெட்டை எடுத்து அவங்க அதை பரப்புறாங்க. அந்த பாடல் வரிகளை எல்லாம் குடும்பத்தோடு உட்காந்து கேட்க முடியுமா? இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இது எல்லாருடைய மைண்ட்லயும் ரெக்கார்ட் ஆயிருக்கு அந்த வரிகள். அடுத்த தலைமுறை பிள்ளைகள்லாம் அதை கிளாஸ்ல குரூப்பா உட்காந்து பாடுறாங்க. அப்படி இருக்கிற பாடலை எடுத்து நீங்க அதுக்குள்ள நபியையும் மதினாவையும் இணைச்சு எங்கள் உயிரினும் மேலாக நாங்க நேசிக்கக்கூடிய நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பத்தி பேசி அந்த பாட்டுல இருக்க வரையே வைக்கிறாங்க. 100 ஆண்டுகள் தாண்டியும் சேமித்த இயக்கம் இது, 1000 ஆண்டுகள் சேமித்த இயக்கம் இது அப்படின்னு அந்த பாட்டுல 1000 ஆண்டுகள் வரும். அதே 1000 ஆண்டுகள் அவங்களுக்கு தேவை மெட்டுக்கு வரி, மெட்டுக்கு வார்த்தை. அந்த 1000 ஆண்டுகள் சேமித்த இயக்கம் இது, அந்த பாட்டுல 1000 ஆண்டுகள் சேமித்த காதல் இதுன்னு வரும். இயக்கம் இதுன்னு மாத்திக்கிட்டாங்க. அவ்வளவுதான். என்ன கேவலத்தை நீங்கள் விதைக்க விரும்புகிறீர்கள்? நாங்கள் எங்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறோம். இந்த உலகத்தையே உருட்டி உங்க கையில தர்றோம்னு சொன்னாலும் வேண்டாம், எங்களுக்கு ரசூல்லா தான் வேணும்னு சொல்லக்கூடிய எங்கள் நபியை இப்படி நீங்க பாட்டுங்கிற பேர்ல காமத்தின் பாடல்கள்ல இட்டுக்கட்டி பாடுவீங்கன்னா இதுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை தொடங்குங்கிறதா என்னுடைய செய்தி. இதற்கு எதிராக ஒரு தொடர் பிரச்சாரத்தை செய்யணுங்கிறத. நீங்க போய் பாடுங்க, சினிமா பாட்டை பாடுங்க, எங்கேயாவது தனியா போய் பாடுங்க, ஏதாவது வேலை செய்யுங்க, கச்சேரி செய்யுங்க, என்னமா செஞ்சுட்டு போங்க. எங்கள் ரசூல்லாவை எதற்கு நீங்கள் கையில் எடுப்பீர்கள்? உங்கள் சினிமா பாட்டு மெட்டுக்களில் எங்கள் நபியை எப்படி நீங்கள் உள்ளே சேர்ப்பீர்கள்? எது ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த ஹராம்லயே கொண்டு போய் நீங்க சேர்ப்பீங்க, அதுக்காக வேலை செய்வீங்க. அதை எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெண் வேலை செய்வாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணாக இருக்கிற ஒரு மும்மீனுக்கு, ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு அந்த அறச்சீற்றம் வர வேண்டாமா? அந்த வருத்தம் வர வேண்டாமா? அந்த கவலை வர வேண்டாமா? நீங்க உங்க வீட்டுல இருந்து அதை செஞ்சு நீங்க மட்டும் பாதிப்படைஞ்சு கொண்டிருந்தீங்கன்னா நீங்க அப்படி செய்யாதீங்க, அது உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு உங்களுக்கு செல்ஃப் கவுன்சிலிங் தனிப்பட்ட முறையில கொடுக்கலாம். 1-on-1 கவுன்சிலிங் கொடுக்கலாம். நீங்க சோசியல் மீடியால உலகத்துக்கே கொண்டு போய் போடுறீங்க. ஆணும் பெண்ணுமாக ஜோடி போட்டு கொண்டு உலகத்துக்கே பாடல்களை கொண்டு போய் விதைக்கிறீங்க. எந்த ஊர்ல ஆணும் பெண்ணும் ஜோடி போட்டு ரசூல்லாவை பற்றி பாடக்கூடிய இந்த அந்நிய பெண் கலாச்சாரம், மகரமற்ற ஆண்களோடு கூடிய கலாச்சாரத்தை எந்த ஊர்ல இஸ்லாம் எடுத்து சொல்லுது? மற்றையெல்லாம் நம்ம கேட்டோம்னா நம்ம கோவப்பட்டு பேசக்கூடாது, குரலவு சத்தி பேசக்கூடாது, சோசியல் மீடியால பேசக்கூடாது. இறைவன் படைத்த அத்தனை டெக்னாலஜியும் இறைவனுக்கானதுதான். அதுல கேவலங்களை விதைப்போம், அதுல சினிமா பாட்டு மெட்டு கட்டி ரசூல்லாவை உள்ள வச்சு நாங்க எங்களோட பிசினஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு நாளும் அதை முஸ்லீம்கள், இறை நம்பிக்கையாளர்கள், மூமின்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இதுக்கு எதிராக தங்களுடைய செய்தியை பதிவு பண்ணுவாங்க. ரசூல்லாவை பற்றி விமர்சனங்கள் யாரும் செய்யும் போதெல்லாம் உலகம் முழுக்கும் போராட்டம் நடக்குதா இல்லையா? அப்ப இது என்னது? இப்ப இதுக்கு பேர் என்னது? இதை பார்த்து கொண்டு எப்படி மூமின்கள் அமைதியாகவே இருப்பார்கள் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நீங்க தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில கவுன்சிலிங் கொடுக்கலாம். நீங்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்கே போஸ்டிங் போட்டீங்க, ஒட்டுமொத்த உலகத்தையே கெடுக்க பார்க்கறீங்க அப்படிங்கும்போது, அதுவும் ரசூல்லாவின் பெயரை சொல்லி எது இஸ்லாத்துல ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கோ அத்தனையான ஹராம்களும் வெளிப்படுகிற போது நாங்க சோசியல் மீடியால தானே அதை பத்தி பேச முடியும். அதானே நியாயம். எனவே ரொம்ப வன்மையா கண்டிக்கணும். அந்த சினிமா பாட்டு மெட்டுக்கு நபிகளாரை இணைத்து பாடுற இந்த கல்ச்சரை ரொம்ப கடினமா நாங்க கண்டிக்கிறோம். இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அவங்களோட கமெண்ட் எல்லாம் டெலீட் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு போறாங்க. அது அவங்க சோசியல் மீடியா, அவங்க பேஜ், அவங்களோட உரிமை. அவங்க எது வேணுமோ அதை வச்சுப்பாங்க, எது வேண்டாமோ அதை டெலீட் பண்ணுவாங்க. அது அவங்களோடது, அது நமக்கு தேவையில்லை. ஆனால்
நபிகளாரை பற்றி யார் அவதூறு வேலை செய்தாலும், யார் இது மாதிரி ஹராமானவற்றின் மீது முலாமாக பூசினாலும் நாங்கள் அதுக்கு அனுமதிக்க மாட்டோம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதுக்கு எதிராக நம்ம வேலை செய்யணுமா இல்லையா? அதுக்கான பிரச்சாரத்தை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அவங்கள சுத்தி நிறைய ஆண்கள் சுத்தி இருக்காங்க. இது ஹலாலா, இது ஹராமா? அவங்க ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அவங்களுக்கு அது தெரியலையா? இது ஹலால்ன்றது தெரியலையா? இது ஹராம்ன்றது தெரியலையா? ஹராம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மாத்தும் போது லைட்டா நல்லது மாதிரி தெரியும், நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியும். இன்னைக்கு எங்க நிக்குது? இஸ்லாமிய கல்ச்சரை உடைச்சு ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துருச்சா? அதுல பர்தா போடல, ஒரு லூசான துணியை மேல போர்த்தல, ஹிஜாப் இல்ல, ஜிகு ஜிகுன்ற சிங்கிள் ஃபிளீட் கல்ச்சர் வந்துருச்சா? அரை கைக்கு சட்டை போட்டுக்கொண்டு டிசைனர் ப்ளவுஸ் கல்ச்சர் வந்துச்சா? ஃபுல் மேக்கப்பை அப்பி கொண்டு வர்ற கல்ச்சர் வந்துருச்சா? லிப்ஸ்டிக்களை போட்டு கொண்டு வர்ற கல்ச்சர் வந்துருச்சா? இந்த ஐப்ரோவுக்கு மேல ஃபுல்லா ஜிகு ஜிகுன்னு அப்பி கொண்டு வர்ற கல்ச்சர் வந்துருச்சா? கைக்கு மேல கூட கோன் மெகந்தி போட்டு டிசைன் எல்லாம் வெளியே தெரிகிற மாதிரியான கல்ச்சர் வந்துருச்சா? கையில இங்க இருந்து இங்க வரைக்கும் வளையல் போட்டு காட்டக்கூடிய கல்ச்சர் வந்துருச்சா? இதுல இஸ்லாம்ல எங்கேயாவது இது இஸ்லாத்துல இருக்குதா? எங்கேயாவது இது இஸ்லாம் ஆகுமா? இல்லையே. அவர்களும் மார்க்கம் தான் பேசுறாங்க, அவர்களும் அல்லாஹ் ரசூல் தான் சொல்றாங்க. இது இருக்கா இல்லையா? மார்க் அறிஞர்கள் அவங்களுக்கு பதில் சொல்லணும். இது இருக்கா இல்லையா? அலங்காரம் செய்து கொண்டு வருகிற அந்நிய பெண்கள், மேக்கப்புகளோடு வரக்கூடிய அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய ஆண்களுடைய கண்கள் விபச்சாரம் செய்ததா இல்லையா? 2ஆம் முறை பார்வை தாழ்த்தி கொள்ளுங்கள் அந்நிய பெண்கள் வரும்போதுன்னு சொல்லுது இஸ்லாம். உங்களா அவங்கள பார்த்து தானே பாட்டு கேட்குறாங்க. நீங்க இஸ்லாம் ஏத்துக்கிட்டீங்க, அப்புறம் ஏன் உங்க பேருக்கு பின்னாடி உங்க பழைய பேரை சேர்த்து வச்சிருக்கீங்க? நிறைய பேர் கேட்கறாங்க. பாத்திமா சபரிமாலா, நான் உம்ரா போறதுக்கு முன்னாடி காசின்னு சொல்லுவாங்க, ஒரு மாவட்டத்தினுடைய நீதிபதி, அவங்கள்ட்ட போய் இஸ்லாமிய நீதிபதி அவங்கள்ட்ட சர்டிபிகேட் வாங்கணும், இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு. அவங்கள்ட்ட போய் சர்டிபிகேட் வாங்க போகும்போது அவங்க சொல்றாங்க, நீங்க பேர் மாத்த வேண்டாம், பாத்திமா சபரிமாலா, சபர் மாலா, லா மா சபர், எது இல்லையோ அதில் பொறுமையாக இருப்பவள்ங்கிற அர்த்தம் உங்க பேர்ல இயற்கையாவே இருக்கு, அதனால இதை நீங்க மாத்த தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும்னு விளக்கம் கொடுத்தாங்க. இவ்வளவு பெரிய மார்க் அறிஞர் விளக்கம் கொடுக்கும்போது நம்ம ஏன் பேரை மாத்தணும்? ஒரு சராசரி மனுஷியா சபரிமாலான்ற பேர் தான் எல்லாருக்கும் தெரியும். நிறைய ஃபாத்திமாக்கள் இருக்காங்க. ஃபாத்திமா சபரிமாலா அப்படின்றது ஒரு அடையாளத்தோடு ஈஸியா அடையாளம் கண்டு கொள்றதுக்கான, இன்னார் பேசினாங்க இன்னார் சொன்னாங்கன்றதுக்கு விளங்குமேங்கிறதுக்காக அப்படியே வச்சுட்டேன். தாய் தகப்பன் வச்ச பேர் அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நான் ஃபாத்திமாங்கிற பெயரை கையில் எடுத்துக்கொண்டு அதை நான் வச்சிருந்தேன். ஆனால் இஸ்லாமிய முறைப்படியே மார்க்கறிஞர் விளக்கம் தந்த பிறகு மாஷா அல்லா நம்ம இதை பத்தி இனிமே யோசிக்கணும்னு அதை அப்படியே விட்டுட்டேன். அதனால இந்த விளக்கம் தெரியாதவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் நம்ம விளக்கம் தந்து வாய் அடைக்க முடியுமா? வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இதுதான் அப்படின்னு நமக்கு முதுமொழி இருக்குது. அதனால பேசுவார்கள், அவங்களுக்கு என்ன? அதனால அல்லாஹ் ரசூலுக்காக தான் வாழ்றமே தவிர மனிதர்களுக்காக இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு விமர்சனத்திலையும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா கையில வச்சுக்கிட்டு தான் வேலை செய்யறது. நாங்க இதனோட தாக்கத்தை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுடைய பிள்ளைகள் அடுத்து எங்களுக்கு வர்ற ஜென்ரேஷன் இதை புரிஞ்சுக்கணும். அதை அவங்களால இந்த இதுல எவ்வளவு எத்தி வைக்க முடியுமோ அவ்வளவு எத்தி வச்சிருங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதுக்காக தான் வேலை செய்யறோம். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது, நம்மளாம் மறைஞ்ச பிறகு இதுதான் இஸ்லாம்ன்ட்டு அவங்க ஆகிடக்கூடாது. அதுதான் ஆமா, அல்லாஹ் இஸ்லாத்தை பாதுகாப்புன்னு சொல்லிட்டான். ஆனால் வழிகேடுகளும் நடக்கும், விபச்சாரத்தை நோக்கி எல்லாமே, இசை, சினிமா, மீடியா எல்லாமே அதை நோக்கி போகும்னு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கு. அந்த பயத்தின் ஊடாகத்தான் இந்த பணியை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனவே இந்த இஸ்லாமிய பாட்டு கச்சேரி அப்படிங்கிற இந்த கூத்துக்களுக்கு, குறிப்பாக பெண்களை வைத்து நடத்தப்படக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளுக்கு நிச்சயமாக நம்ம கடுமையான கண்டனங்களை தெரியப்படுத்துறோம். அது இஸ்லாமிய பாட்டு கச்சேரிங்கிறதுனால கிடையாது, மேக்கப்புகளும் இஸ்லாமிய விழுமியங்களை தாண்டிய சேலை கட்டிய டிசைனர் பிளவுஸ் கலாச்சாரங்களும், அதை தாண்டி சினிமா மெட்டுக்களை எடுத்து காமம் நிறைந்த பாடல்களை எடுத்து அதுக்குள்ள இஸ்லாத்தை ரசூல்லாவை அல்லாஹ்வை வச்சு பாடக்கூடிய வன்மங்களுக்கும் மத்தியில கடுமையான எதிர்ப்பை நாங்க தெரியப்படுத்துறோம். அதற்கு எதிராக தொடர் பரப்புரையும் நாங்க செய்வோம். நிச்சயமாக மேக்கப் பிரேக்கப் அப்படிங்கிறதுக்கு எதிராக எப்படி களமிறங்கணுமோ அதே போல மியூசிக் பிரேக்கப் என்ற பரப்புரையும் நாங்க தொடர் பரப்புரையாக இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்துல செய்வோம். என்னோட கடைசியான கேள்வி, உங்களை இவ்வளவு விமர்சனம் பண்றாங்க, உங்களுக்கு பயமா இல்லையா? எவ்வளவு துணிச்சலா இதை நீங்க நகர்ந்து செல்றீங்க? எவ்வளவு துணிச்சலா அப்படின்னா, கபருக்கு தானே போய்கிட்டு இருக்கோம். 40 வயசு கடந்துதான் இஸ்லாம் கிடைக்குது. இஸ்லாம் கிடைச்ச பிறகு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மனநிலை வந்துருச்சு. இன்னைக்கு கபருக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த கபர் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும், நபிகளாரை சந்திக்கணும், அவங்க கையால ஒரு பாராட்டு சான்றிதழ் வாங்கணும், ஒரு அவார்டு வாங்கணும், அல்லாவை சந்திக்கணும், அல்லாஹ்வினுடைய வெளிச்சத்தை நான் கிஃப்டா வாங்கணும், இந்த ஒளி நிறைந்த மேடை கிடைக்கணும். இந்த இம்மையினுடைய மேடைகள்ல நான் போய் பேசுறது, நீங்க முகம் காட்டி பேசுறீங்கன்ற விமர்சனங்கள்லாம் அல்லாஹ்வினுடைய அந்த ஒளி நிறைந்த மேடை அடையணுங்கிற லட்சியத்துலதான் இருக்கே தவிர பேரையோ புகழையோ காசையோ இந்த நபர்களையோ சம்பாதிக்கணுங்கிறது 0% ஆயிடுச்சு. அது எப்பயோ இம்மையை நான் தேர்ந்தெடுக்கல, மறுமையை தேர்ந்தெடுத்திருக்கேன்.
அப்படி இருக்கும்போது என்னுடைய மீசான் தராசுல அல்லாஹ் என்னுடைய நன்மையின் கனத்தை அதிகப்படுத்துவான்ல. அல்லாஹ் ரசூலுக்கா வேலை செய்யும் போது எனக்கு இந்த கல்லடி சொல்லடி எல்லாம் வரும்போது, இந்த அச்சுறுத்தல்கள் வரும்போது அதை நான் அல்லாஹ்வுக்காக எதிர்கொண்டு நிக்கிறேன் அப்படிங்கிற அந்த குண்டுகளை என்னுடைய உள்ளத்தில் நான் தாங்குகிற போது, அந்த தோட்டாக்களை என்னுடைய உள்ளத்தில் நான் தாங்குகிற போது, என்னுடைய உள்ளம் சல்லடையாக்குகிற போது, என்னுடைய மீசான் தராசுல நன்மையின் கடத்தை அல்லாஹ் நிச்சயம் அதிகப்படுத்துவான்ங்கிற நம்பிக்கை, இந்த ஒளி நிறைந்த மேடை எனக்கு கிஃப்டா தருவாங்கிற நம்பிக்கை, அதை அப்படி அண்ணாந்து பார்க்கும்போது இதை எங்கிட்டு பார்த்தோம்னா இதை தட்டி விட்டு போகுது ஒரு தூசி. உங்களோட அச்சுறுத்தல்களை எல்லாம் எதிர்கொள்றது எப்படின்னா, உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌர் குகையில இருக்கும்போது பக்கத்துல அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, பின்னாடி எதிரிகள் துரத்திட்டு வர்றாங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நம்ம 2 பேர் இருக்கோம், 3வதாக அல்லாஹ் இருக்கிறாங்கிறத நீங்க கவனிக்கலையா? ஒட்டடைய வச்சு, சிலந்திய கூட கிடையாது, சிலந்தி பின்னுகிற ஒட்டடையை பாறைகளுக்கு நடுவுல ஒட்டி அதை பார்த்துட்டு வந்த எதிரிகள் திரும்பி போயிட்டாங்க. ஒட்டடையை கொண்டு, தூசியை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான் ரசூலுல்லாஹ்வோட உயிரை. இறைவன் நாடினால் தூசியை கொண்டு கூட பாதுகாப்பான். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படுறது? அல்லாஹ் பாதுகாப்பாங்கிற நம்பிக்கையோட கடந்து போவோம், அல்லாஹ்வுக்காக நிற்போம். அதனால அதை பற்றி கவலை இல்லை. படைத்த இறைவனுக்காக இல்லாம இந்த உலகத்துல யாருக்காக வாழ்றது? அதனால கண்ணில் படக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்கள், அயோக்கியத்தனங்கள் அவற்றை நிச்சயமா சொல்லாலையாவது தடுக்கணும் இல்லையா? அதுவும் பெண்களுடைய பாதுகாப்புன்னு வருகிற போது கண்ணில் பார்க்கக்கூடிய அநியாயங்களை சொல்லாலாவது தடுக்கணும். செயலால் அதை தடுத்து, செயலால் தடுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு கடமை இருக்கு. எனவே அந்த பணியை நம்ம செய்யறோம். நம்முடைய மீசான் தராசுல இறைவன் நன்மையின் கணத்தை அதிகமாக்கட்டும்ங்கிற துவாவோட இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க செய்யற பணியில அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி தரட்டும்னு துவா செய்யறோம். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.